ஸோ நம்ம போயிடலாம் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் ஆகும் யூனிட் 7 என்ன அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எதுக்கு யூஸ் ஆகுது ஓகேங்களா? ஸ்பெக்ட்ரோஸ்கோபி உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்ற டாபிக், அந்த கண்டென்ட், அந்த கான்செப்ட் எதுக்கு யூஸ் ஆகுது? சொல்லுங்க, தெரிஞ்சு சொல்லுங்க, பிரச்சனை தெரிஞ்சு சொல்லலாம். ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எதுக்கு யூஸ் ஆகுது? அதாவது எதுக்கு பயன்படுது அப்படின்னா சேர்மங்களை கண்டுபிடிக்க, ஓகேங்களா? தெரியாத சேர்மங்களை கண்டறிய. எது மூலமா அப்படின்னா அந்த சேர்மத்தோட அலைநீளம் அளவியல், ஓகேங்களா, அந்த மாதிரியான மதிப்புகளை வச்சு என்ன பண்ணலாம், ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மெத்தட் மூலமா, அதாவது நிறமாலை மெத்தட் மூலமா என்ன பண்ணலாம், ஒரு சேர்மத்தை கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா மூலக்கூறு அமைப்பை நிர்ணயிக்க. மூலக்கூறின் அமைப்பை நிர்ணயிக்க, ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீனால் இருக்கு, இது ஃபீனால், இது மெத்தனால், ரெண்டுமே ஆல்கஹால் தான். ஆனா இங்க என்ன இருக்கு, பென்சின் இங்க இருக்கு, அங்கே இருக்கு மெத்தில் குரூப் இருக்கு, ரெண்டுமே வேற ஸ்ட்ரக்சர். அப்ப அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கு ஏற்றாப்புல அங்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அந்த லாம்டா மேக்ஸ் வேல்யூ, அலைநீள மதிப்பு, அதிர்வெண் மதிப்பு மாறும். அந்த மாதிரி ஒரு மூலக்கூறோட அமைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஓகேங்களா? தென் தர பகுப்பாய்வு. தர பகுப்பாய்வு ஸ்கிரீன் எல்லாரும் தெரியுதா? ஓகே ஓகே. ஸோ தர பகுப்பாய்வு என்ன அப்படின்னா ஒரு மூலக்கூறோட குவாலிட்டி செக் பண்றது, ஒரு மூலக்கூறோட குவாலிட்டி செக் பண்றது. இதே இது அளவியல் பகுப்பாய்வு. இதே அளவியல் பகுப்பாய்வு, அதாவது குவான்டிட்டி அனாலிசிஸ், ஓகேங்களா? அடுத்து வேதிவினையை கண்டறிய. மேஜரா எது பயன்படுத்துறோம் அப்படின்னா இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மெத்தடை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா தெரியாத சேர்மங்களை கண்டறிய, மூலக்கூறு அமைப்பை நிர்ணயிக்க, அவ்வளவுதான். அதுக்கடுத்து வேதிவினையை கண்டறிய. இந்த மாதிரியான பயன்பாடுகளுக்கு என்ன பண்றோம், இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நிறமாலை மெத்தட், நிறமாலை முறையை பயன்படுத்தி என்ன பண்றோம், இந்த மாதிரியான பயன்பாடுகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில இருக்கிற சிலபஸ் என்ன அப்படின்னா நிறைய ஸ்பெக்ட்ரோஸ்கோபிஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் நம்ம வந்து கொஞ்சம் எலாபரேட்டா படிக்கணும், வேற வழி இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன டாபிக் இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், அதாவது மின்காந்த கதிர்வீச்சு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளா லைட் இருக்குல்ல, நார்மல் லைட் வந்து எப்படி மூவ் ஆகும்? சிங்கிள் டைரக்ஷன் மூவ் ஆகுமா, அதாவது ஒரே நேர்கோட்டில் பயணிக்குமா, இல்ல வேற டைரக்ஷன்ல மூவ் ஆகுமா? லைட் அப்படின்றது நார்மல் லைட் இருக்குல்ல, அது டைரக்டா ஒரே டைரக்ஷன் மூவ் ஆகுமா, இல்ல ஆல் டைரக்ஷன் மூவ் ஆகுமா? சிங்கிள் டைரக்ஷன் மூவ் ஆகும், ஓகேங்களா? அதாவது எல்லா டைரக்ஷன் மூவ் ஆகும், ஆனா சிங்கிள் பாத்வேல போகும், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளா காத்து இருக்குல்ல, காத்து வந்து என்ன செய்யுது, ஒரே டைரக்ஷன்ல
ஸ்ட்ரெயிட்டா மூவ் ஆகாது. என்ன செய்யும்? அசைஞ்சு அசைஞ்சு ஓகேங்களா, ஒரு அலைன்மெண்டோட செய்யும் அந்த காத்து வந்து மூவ் ஆகும். அந்த மாதிரி மூவ் ஆகுறது லைட் சிங்கிள் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதை பத்தி தான் படிக்க போறோம். ஒளியை பத்தி மேக்சிமம் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், அதாவது மின்காந்த கதிர்வீச்சுல படிக்க போறோம். ஓகேங்களா. ஒளி நேர்கோட்டில் பயணிக்கிறது என்பது என்று ஒளி நேர்கோட்டில் பயணிக்கிறது என்று முன்னர் நம்பப்பட்டது. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒளியானது ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் வந்து மூவ் ஆகும். அது வந்து ஸ்ட்ரெயிட்ல தான் மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம அது அது வந்து எல்லா டைரக்ஷனும் மூவ் ஆகும். எல்லா டைரக்ஷனும் மூவ் ஆகும். ஆனா ஸ்ட்ரெயிட் பாத்துல தான் அது போகும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இது பண்ணாங்க. ஆனா இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒளி வந்து நேர்கோட்டில போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சில மெத்தட் வந்து டிஃபைன் பண்ணல. ஆனால் இந்த கருத்தால் குறுக்கீடு விளைவு, அதாவது இன்டர்ஃபரன்ஸ் ஒளி விளக்கம் டைஃப்ராக்ஷன், தென் ஒளி விலகல், ரிஃப்ராக்ஷன் போன்ற முக்கிய நிகழ்வுகளை விளக்க முடியவில்லை. அதாவது ஒளியான நேர்கோட்டில பாஸ் ஆகுது. ஆனா அந்த ஒளியானது இந்த மாதிரியான பண்பை விளக்க முடியல. ஒளியானது நேர்கோட்டில போகுது அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த குறுக்கீடு, ஒளி விளக்கம், ஒளி விலகல் போன்ற நிகழ்வுகளை எக்ஸ்பிளைன் பண்ணா ஓகே, அது ஒளியானது நேர்கோட்டில பயணிக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஒளியானது இந்த மாதிரியான நிகழ்வுகளை சொல்ல முடியல. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒளியானது நேர்கோட்டில் மட்டும் பயணிக்காது, அது நிச்சயம் வேற மாதிரியும் பயணிக்கும். அந்த ஒரு கான்செப்டுக்கு வர்றாங்க. ஓகேங்களா. சோ இந்த நிகழ்வுகளை விளக்குவதற்காக ஒளி அலைவடிவில் பயணிக்கிறது என்று கருதப்பட்டது. புரியுதா? சோ இதனால இந்த ஒளியானது இந்த மாதிரியான நிகழ்வுகளை விளக்காததுனால என்ன சொல்றாங்க? ஒளியானது நேர்கோட்டில் பயணிக்கிறது மட்டும் இல்லாம எப்படி பயணிக்குது? அலைவடிவிலும் பயணிக்கிறது. ஓகேங்களா. சோ அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒளிக்கு 2 பண்பு இருக்கு. என்ன பண்பு? நேர்கோட்டு பண்பு இருக்கு, அலை பண்பு இருக்கு. அதனால நான் படிச்சுப்போம், எக்ஸ் கதிருக்கு என்ன பண்பு இருக்கு அப்படின்னா ஈரியல்பு பண்பு, அதுக்கு துகள் பண்பு இருக்கு, அலை பண்பு இருக்கு. அதே மாதிரி சாதாரண ஒளிக்கு வந்து 2 பண்புகள் இருக்கு. நேர்கோட்டு பண்பு இருக்கு, அலை பண்பு இருக்கு. நேராகவும் மூவாகும், அலை வடிவிலையும் செய்யும் ஒளியானது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும். ஓகேங்களா. சோ காணக்கூடிய ஒளி அதாவது விசிபிள் லைட் என்பது ஒரு வகை ஆற்றலை கொண்டுள்ளது. ஒரு வகையான ஆற்றலை கொண்டது. எல்லா ஒளிகளுக்கும் என்ன இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் மதிப்பு இருக்கும். ஓகேங்களா. சோ அந்த ஒளியோட இயல்பு பொறுத்து, ஓகேங்களா, அந்த ஒளியின் இயல்பை, ஒளி இயல்பு என்ன இயல்பு இருக்கிறது வந்து அலைப்பண்பு இருக்கு, துகள் பண்பு இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒளியின்
இயல்பை 2 கோட்பாடுகள் மூலம் விளக்கலாம். 2 கோட்பாடுகள் மூலம் விளக்கலாம். என்ன கோட்பாடு? 1 துகள் கோட்பாடு, அதாவது கார்பஸ்குலர் தியரி. என்னது? அலை கோட்பாடு. என்னது? வேவ் தியரி. அப்ப இந்த 2 கோட்பாடு மூலமா ஒளியோட எல்லா பண்புகளையும் விஷயம் விளக்க முடியும். இந்த 2 கோட்பாடுகளை பயன்படுத்தி ஒளியின் அனைத்து பண்புகளையும் விளக்க முடியும். புரியுங்களா? கேட்க முடியுங்களா? எது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? சரிங்களா? ஒய்யாசன புக்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே நான் அதை படிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா இதில் நெக்லெக்ட் பண்ணுவாங்க, எழுதி வச்சு கிண் சேர்த்து படிங்க. ஓகேங்களா? ஸோ மின்காந்த கதிர்வீச்சு பண்புகள், ஏன்னா பண்புகள் இருக்கு. ஒரு ஒளிக்கு இருக்கக்கூடிய மின்காந்த கதிர்வீச்சு, மின்காந்த பண்புனால அந்த ஒளிக்கு என்ன பண்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, மின்காந்த கதிர்வீச்சுகள் அணுவில் உள்ள மின்சுமை மற்றும் காந்தப்புலத்தின் அளவினால் உருவாகின்றன. ஓகேங்களா? இப்பதான் சொன்னேன், ஒரு ஒளியோட முக்கிய ஒரு பண்பு என்ன பண்பு? மின்காந்த கதிர்வீச்சு. இங்க பாத்துக்கோம்ல, என்னது? ஒளி என்பது மின்காந்த கதிர்வீச்சு வடிவமாகும். அப்படின்னா இருக்கும் மின்சுமை மற்றும் காந்தப்புலத்தின் அளவினால் உருவாகக்கூடியது இந்த மின்காந்த கதிர்வீச்சு அப்படின்றது. ஓகேங்களா? மின்புலம் மற்றும் காந்தப்புலம் மற்றும் காந்தப்புலம் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைந்துள்ளன. அதான் சொன்னேன், ஒளி அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய 2 புலங்கள், ஒன்னு மின்புலம், இன்னொன்னு காந்தப்புலம், ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஒண்ணுக்குள்ள எப்படி இருக்கும்? செங்குத்தா இருக்கும். ஓகேங்களா? சோ இவை மேலும் அவை அலை, ஒளி பரவும் திசைக்கு எப்படி இருக்கும்? செங்குத்தாக இருக்கும். அதாவது ஒளியில் இருக்கக்கூடிய மின்புலமும் காந்தப்புலமும் எப்படி இருக்கும்? ஒண்ணுக்கு செங்குத்தா இருக்கும். இந்த மின்புலமும் காந்தப்புலமும் அந்த ஒளி நகரும் திசைக்கும் எப்படி இருக்கும்? செங்குத்தா இருக்கும். இது முக்கியம். அந்த மின்காந்த கதிர்வீச்சு அல்லது ஒளியோட முக்கியமான இந்த பண்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்
இரண்டாவது பண்பு என்ன? மின்காந்த கதிர்வீச்சுகள் அவற்றின் அலைநீளம் லாம்டா. 2 அதிர்வெண் நியூ. 3வது அலை எண் நியூ பார் ஆகியவற்றால் விவரிக்கப்படுகின்றன. இது என்ன அப்படின்னா அதோட இரண்டாவது பண்பு. அடுத்து மூன்றாவது பண்பு என்ன அப்படின்னா எதை பற்றி சொல்லுது? அதோட ஆற்றல் பற்றி சொல்லுது. அது ஒளியோட ஆற்றல் எப்படி இருக்கு, ஒளியோட ஆற்றல் எதை பொறுத்து மாறுது, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண மூன்றாவது பண்பு. மின்காந்த கதிர்வீச்சு சுமக்கும் ஆற்றல் அதன் அதிர்வெண்ணிற்கு நேர்தகவில் இருக்கும், நேர் விகிதத்தில் இருக்கும். ஆற்றல் நேர்தகவு எனது அதிர்வெண். Therefore E is equal to H mu. H என்னது? பிளாங்க் மாறிலி. இதானது அந்த மின்காந்த கதிரோட எனர்ஜி கணிக்கிற ஃபார்முலா E is equal to H mu. எப்ப அந்த மின்காந்த கதிர் அலைப்பண்பா இருக்கும்போது, அதோட ஆற்றல் இது ஓகேங்களா. சப்போஸ் துகள் பண்பு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது என்னது? ஒரு மின்காந்த இது எப்படின்னா ஒளியானது இப்ப எப்படி இருந்தா அலையா இருந்தா, சப்போஸ் ஒளியானது துகளா இருக்கும்போது அதோட ஆற்றல் ஃபார்ம் என்ன அப்படின்னா E is equal to mc². இது என்ன ஃபார்முலா? ஆன்சர் பண்ணுங்க. லாஸ்ட் இருக்கிற ஃபார்ம் என்ன ஃபார்முலா? ஐன்ஸ்டீன் ஃபார்முலா சார். ஐன்ஸ்டீன் ஃபார்முலா. இந்த ஐன்ஸ்டீன் ஃபார்முலா எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது? ஒளியானது துகள் பண்பா இருக்கும்போது அந்த ஒளியோட ஆற்றலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது இந்த ஐன்ஸ்டீன் ஃபார்முலா. அவ்வளவுதான். ஓகேங்களா? புரியுங்களா? கதிர்வீச்சின் உமிழ்தல் அல்லது உறிஞ்சுதல் போன்றவை அளவிடப்பட்ட ஆற்றல் தொகுதியா அளவிடப்பட்ட தன்மை உடையது. ஒவ்வொரு ஆற்றல் தொகுதியும் போட்டான் என அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆற்றல் மதிப்பும் போட்டான் என அழைக்கப்படுகிறது. ஹச் மீ போட்டுக்கல, E is equal to H mu போட்டல, H mu. இந்த H mu இதுதான் ஒரு போட்டான். அப்ப எப்படி சொல்லுவாங்க? இது ஆற்றல் சொல்லுவாங்க 1 photon 2 photon 3 photon இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதை ஒரு ஒளியோட ஆற்றல். ஓகேங்களா? தென் நாலாவது பண்பு என்ன அப்படின்னா இந்த ஒளியோட இந்த மின்காந்த கதிரின் பரவும் வேகம், பரவும் தன்மை, அதை பற்றி சொல்றது இந்த நாலாவது பண்பு. ஓகேங்களா? அனைத்து வகையான மின்காந்த கதிர்வீச்சுகளும்
மின்காந்த கதிர்வீச்சுகளும் அனைத்து வகையான மின்காந்த கதிர்வீச்சுகளும் ஒரே வேகத்தில் பயணிக்கின்றன. ஒரே வேகத்தில் பயணிக்கின்றன. இவை பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை. ஊடகம் தேவையில்லை. இவை வெற்றிடத்திலும் பரவக்கூடியது. அவ்வளவுதான். இது அனைத்து வகையான மின்காந்த கதிர்வீச்சுகளும் ஒரே வேகத்துல பயணிக்கும். இந்த மின்காந்த கதிர்வீச்சு பரவுவதற்கு இது தேவையில்லை, ஊடகம் தேவையில்லை. ஆனா அதெல்லாம் விஷயம் வெற்றிடத்துக்குள்ள ஈஸியா வெற்றிடம் அங்க ஒரு எம்டி ஸ்பேஸா இருந்தாலும் வெற்றிடம் இருந்தாலும் அது ஈஸியா அந்த ஒளியானது அங்க பரவக்கூடியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? Okay, sir. Okay, then next. Fifth point. அதாவது இந்த ஒளியோட முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா, நான் படிச்சிருப்போம் நிறப்பிரிகைன்னு படிச்சிருப்போம். நிறப்பிரிகை எங்க படிச்சீங்களா? நிறப்பிரிகை அப்படின்னா என்ன? இங்க என்ன உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும்? நிறப்பிரிகை அப்படின்னா மேம் விப்ஜிஆர். ஓகேங்களா? விப்ஜிஆர். அப்ப ஒரு பிரிசம் வழியா நம்ம ஒரு ஒளியை பாஸ் பண்ணும்போது அங்க என்ன ஆகும் அப்படின்னா, அது டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ல அங்க இருக்க லைட் டிஸ்பர்ஸ் ஆகும். அதான் இது அப்படின்னா நிறைப்பிரிகை அப்படின்றது. ரெயின்போ தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஓகேங்களா? ரெயின்போ தான் இதுக்கு ஞாபகத்துக்கு வரணும். நிறைப்பிரிகை அப்படின்னா ஞாபகத்துக்கு வர முடியாது. ஓகேங்களா? ஸோ காணக்கூடிய ஒளியை ஒரு முப்பட்டகம் வழியாக செலுத்தும் போது அது குறிப்பிட்ட அலைநீளங்களை கொண்ட கொண்ட 7 நிறங்களாக பிரிகிறது. அதாவது இதான். இந்த நிகழ்வு நிறப்பிரிவு ஆர் நிறப்பிரிகை என படுகிறது. அவ்வளவுதான். ஓகேங்களா? புரிஞ்சுக்கலாம்? இதான் அந்த மின்காந்த கதிர்களோட முக்கியமான பண்புகள். நெக்ஸ்ட் போலாமா? சரி, டவுட் இருக்கா? சரி, ஓகே. அடுத்த பார்க்க போறோம் அப்படின்னா நிறமாலைகள் என்ன, ஸ்பெக்ட்ரோஸ்கோபி சொல்லிட்டு ஒரு ஸ்மால் இன்ட்ராக்ஷன் மாதிரி பார்க்க போறோம். அது பார்க்கும்போது நிறமாலைவியல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி.
நிறமாளவியல். ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் இன்ட்ரக்ஷன் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே. நிறமாளவியல் என்பது உமிழ்வு நிறமாலை மற்றும் உறிஞ்சு நிறமாலை. உமிழ்வு நிறமாலை மற்றும் உறிஞ்சு நிறமாலை ஆகியவற்றை பற்றிய ஆய்வாகும். அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு காம்பவுண்ட் மேல ஒரு லைட்டை பாஸ் பண்ணி அங்க அதுக்குள்ள அந்த லைட் உள்ள போய் அந்த காம்பவுண்ட்ல ஏற்படக்கூடிய மாற்றத்தை சொல்றது நிறமாலைகள். இல்ல அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ல இருக்கிற ஏதாவது கதிர்களை உறிஞ்சு எலக்ட்ரான புரோட்டான நியூட்ரான உறிஞ்சி என்ன பண்றோம் அதோட பண்புகளை சொல்றதுதான் என்னது நிறமாலைகள். ஸோ உமிழ்தல் மற்றும் உறிஞ்சல் பற்றிய ஒரு ஆய்வு தானது நிறமாலைகள். ஓகேங்களா? ஸோ உமிழ்வு நிறமாலை என்பது தூண்டப்பட்ட அணுவிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சு ஆகும். இதான் உமிழ்வு. அப்ப என்ன அங்க வந்து உமிழ் நிறமே அந்த எந்த அணுவுல நம்ம வந்து அந்த நிறமாலை பண்பை கவனிக்க போறோமோ அந்த அணுவிலிருந்து வெளியிடக்கூடிய ஒரு கதிர் அங்க என்ன செய்யும், உமிழ் நிறமே கதிரான வெளிப்படும். உமிழ் நிறமாலை அப்படின்னா உமிழ் நிறமாலை அர்த்தம் அப்படின்னா அணுவிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சு வந்து வெளிப்படும், அது உமிழ் நிறமாலை. ஓகேங்களா? தென் அந்த அணுக்களை வந்து செய்யும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லோயர் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் கொண்டு போவோம். எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போவோம். அப்படி அந்த எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும்போது என்ன பண்ணா அது உமிழ் நிறமாலை என்பது தூண்டப்பட்ட அணு. அப்படி அர்த்தம் நார்மலா இருக்கிற அணுல இருந்து நம்ம செய்ய முடியாது, ஈஸியா அங்க இருந்து கதிரானது வெளியே வராது. அந்த அணுவை என்ன செய்யும், தூண்டப்பட்ட நிலையை கொண்டு போகணும். தூண்டப்பட்ட நிலை அப்படின்னா அதை வந்து ரெடி பண்றோம். அது வந்து கதிர்களை உறிஞ்சவோ இல்ல அங்க இருந்து கதிர்களை வெளியிடவோ அதை ரெடி பண்றோம். அப்படின்னா நார்மலா இருக்கும் அணு வந்து என்ன செய்யாது, கதிர்களை உமிழவோ கதிர்களை வெளியேற்றவோ உறிஞ்சவோ செய்யாது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும், அந்த அணுவை தூண்டப்பட்ட நிலையை கொண்டு போகணும். என்ன செய்யணும், அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அணுக்களை தூண்டு நிலைக்கு கொண்டு செல்ல இரண்டு முறைகளில் பயன்படுத்தலாம். இரண்டு முறைகளில் நடைபெறலாம். அப்ப அணுக்கள் வந்து தூண்நிலைக்கு போனோம் அப்படின்னா ரெண்டுமே நடைபெறும். என்ன அப்படின்னா வெப்பமூட்டுதல். ஃபர்ஸ்ட் வந்து வெப்பமூட்டுதல் அப்படின்னா பொருளை அதிக வெப்பத்தில் சூடாக்குவதன் மூலம் ரெண்டு மின் தூண்டல். அப்படின்னா மிக குறைந்த அழுத்தத்தில் உள்ள பொருளின்
ஆவி வழியாக பொருளின் ஆவி வழியாக மின் வெளியேற்றம் செலுத்துவதன் மூலம், அதாவது மின்சாரம் செலுத்துவதன் மூலம், மின்சாரம் செலுத்துவதன் மூலம். அப்ப இந்த 2 முறையில பயன்படுத்தினாலும் அப்படின்னா ஒரு அணுவை வந்து என்ன பண்ணா தூண்டப்பட்ட நிலைக்கு கொண்டு போகலாம். ஓகேங்களா? சோ இந்த தூண்டு நிலையிலிருந்து நெக்ஸ்ட் இந்த தூண்டு நிலையில் இருந்து மீண்டும் குறைந்த ஆற்றல் நிலைக்கு திரும்பும்போது குறிப்பிட்ட அதிர்வெண்ணுடைய ஆற்றல் கதிர்வீச்சாக வெளிப்படுகிறது. அப்படின்னா பண்றோம், ஒரு சாதாரண அணுவுக்கு அதை பண்றோம் ஹீட் பண்ணி எக்ஸைட் ஸ்டேட் கொண்டு போறோம். ஓகேங்களா? அங்க எதுனாகும், அது வந்து ஒரு ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கும். அது மறுபடியும் க்ளோஸ்ல வரணும் அப்படின்னா என்ன செய்யணும், சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன செய்யணும், லாஸ் பண்ணும். லாஸ் பண்ற எனர்ஜி தான் என்ன வந்து ஒரு கதிரா வெளிப்படுகிறது. ஓகேங்களா?